ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன என்ன சொல்கிறது டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம். இல்லைனா லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் தாங்க. இதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்கம்மான்னு கேட்காதீங்க. இந்த ஜீரா ரைஸ் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நானே இருந்தேங்க, சும்மா சொல்லக்கூடாது. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து இதை நான் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ரைஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது என்னோடய மாமியார் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. அந்த மத்தியானம் லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்து நான் சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. குழம்பு இருந்தால் கூட அதை தொட்டு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் தாராளமாகவே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே என்ன பண்ணுங்கள், நம்ம சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா உதிர்ந்தா மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. உதிரியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஜீரகம் பொரிஞ்சது பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா கடாயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து சூப்பராக ஒட்டாதே வருங்க. எங்கள் வீட்டில் இருக்க ரைஸ் வந்து சாதம்லாம் வந்து உதிரியாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு உதிரியாக என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. சாதத்தை சூடு பண்ணிவிட்டு, அதாவது நம்ம சாதம் வெடிக்கிற மாதிரிங்களா, அது மாதிரி தண்ணி காஞ்சோடனே சாதம் போட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெடிக்கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் ஆற வச்சிங்கன்னா சூப்பராகவே உதிரியாக வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை போட்டோம்னா, இப்போ ஏன் கருவேப்பிலை போட்டால் அந்த பச்சை வாசனை சூப்பராக இருக்குங்க. போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் சேர்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள், இல்லைன்னா பார்த்திங்கன்னா பெப்பர். இது ரெண்டும் ரெண்டும் ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கணும், இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தாங்க சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ரெசிபின்னு தான் சொல்லலாம். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தது. இன்னி வரைக்குமே அவர் தாங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க என் ஹஸ்பண்டு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். இதே என்ன பண்ணலாம், நீங்கள் பசங்களாம் வந்து கடையில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கோபி ரைஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி ஜீரா ரைஸ் மாதிரி கலரி, சாதம் வீட்டில் இருந்தால் ஜீரா ரைஸ் மாதிரி கலரி காலிஃப்ளவர் கடையில் வாங்கி அதை வந்து மேலே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க தாராளமாக சூப்பராகவே சாப்பிடுவாங்க. அந்த ரைஸுக்கு தேவையான உப்பு, மிளகு இது மட்டும் தான் நாங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க. அது நான் எடுக்க மறந்துட்டேன். அது அவரே சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்கலாம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த 2 இது வச்சு சூப்பராக செய்வாங்க என் ஹஸ்பண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே அடிக்கடிக்கு வந்து ரைஸ் லிஃப்ட் ஆகிடுச்சுன்னா, என்னங்க ரைஸ் இருக்குது செஞ்சு தரீங்களான்னு சலிக்காமல் ஜிம்லேருந்து வந்து எனக்காக செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா? அதுவும் எவ்வளோ லேட் ஆனாலும் வேலையை விட்டு வந்தது செஞ்சு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி வந்து ஏற்கனவே சாப்பிட்டாரு, சும்மா ஒரு வாய்க்கு டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்தாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது சூப்பர் ரெசிபி தாங்க சொல்லுவேன். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சாதத்தை வந்து வெறும் மிளகாத்தூளில் கூட நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவும் வந்து அது சுத்தமாக பிடிக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். நான் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாமா, இல்லை வெறும் பெப்பர் போட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டால் என்னோடய சாய்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தாங்க சொல்லுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் கொடுக்க தந்தால் நீங்கள் வெறும் உப்பு சீரகம் மட்டும் போட்டு கலரி கொடுத்து பாருங்கள், பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அது ஒரு எப்போனா செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து என் பையன் கூட சாப்பிட மாட்டான். அன்றைக்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே 2-3 வாய் சாப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து சீக்கிரமாக டிஃபன் சாப்பிட்டதுனால அவன் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கல. நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சதுனால என் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த டேஸ்ட்டு பிடிச்சதே இல்லையா, அந்த காலிஃப்ளவருக்காகவே அவன் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அவங்க அப்பாவும் வந்து ஊட்டி விட்றாரு. சூடாக சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.